மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது 103 ஞான மூலக்கலை அல்லது ஞான சமாதிக்கலை 10 7. மூலக்குகையில் முச்சுடர் எழுப்பி முக்தி என்னும் சிரஞ்சீவி கனலுக்குள்ளே சென்று மூலத்தை அழித்து முக்தனுமாய் ஆகிவிடக் கற்கும் கலையே மூலக்கலை. 8. ஜென்மம் ஜென்மமாய் எடுத்து வந்த பிறப்பை மூலத்தில் முடித்துவிட்டு ஜென்ம பிறப்பை முடித்து மரணமில்லா பெருவாழ்வினை அளிக்கும் அல்ல குறையாத அட்சய பாத்திரம் இது மூலக்கலை. 9. வினையில்லா மூலத்தில் விதியை பதியாக்கி மனதை ஜோதியாக்கி வெண்குஷ்டமில்லா வெளிக்குள் வெளியாக்கி நின்ற சைவத்துள் முஜ்ஜோதியும் அடங்கும் சாகா மருந்தளிக்கும் சரித்திர கலை இது மூலக்கலை. 10. மூலத்தில் சனாகதி முனிவர்கள் நால்வரும் மோட்சம் அல்லது முக்தி இதை எளிமையாக எடுத்துரைத்த ஈசன் மூலத்தில் 11. அருவம் அற்ற அல்லது அனாதியாக நிற்கும் செயலக் காட்டும் கலை மூலக்கலை. 12. வந்த வழி அறிந்து வாழும் இடம் கண்டு முக்தி தலமும் கண்டு முக்கண்ணனையும் அதிலே கண்டு கபம் அறுத்து திருவாயில் தீர்த்தம் கொடுத்து முக்தி அடைந்ததை உள்ளும் புறமும் காட்டி மனம் அறிவும் ஒத்த பொருளில் அடக்கி நிற்பதுவே ஜீவ சமாதி. இது மூலத்தின முடிவு நிலையாகும். ஜீவ சமாதி அடைந்த பிறகு செய்யும் தவம் ஒத்த பொருளில்தான். இங்கு மனம் கிடையாது, புலன் கிடையாது, அவத்தை கிடையாது. ஆனந்தம் பேரானந்தம் ஒன்றே நிலைத்து நிற்கும் நிரந்தர கலையாம் மூலக்கலை. மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது பாகம் 1 புத்தகம் முடிவு. அடுத்த தொடர்ச்சியும் வரும்.